நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைடில் ஆணி இருக்குது பார்த்துக்கலாம். சைடில் பார்த்து பாருங்கள் பாட்டு இன்னொன்று வெயிட்டாக இருக்கும். யார் காமிச்சு வரலாம் அது இன்னும் தக்கையாக இருக்குது. தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்தில்லை மந்தி முன்னாடி போற்றி. இன்று எனக்கு ஆரம்பு ஆனாய் போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அவை இரண்டும் மறிவியுல உருவ அருவ ஒன்றாகி உத்திரம் பழுத்த உண்ணா பெருவழிக்கு அப்பாலாய் உள்ள இதனவே ஏயோன் ஒருவனையே அருள் அருளடி போது சிவனே போற்றி. அற்புதமான பங்குனி உத்திர திருவிழா. இத்திருவிழா பங்குனி மாதம் 12வது மாதம் நட்சத்திரத்துல உத்திர நட்சத்திரம் 12, பௌர்ணமி திதி. இது மூன்றும் சேர்ந்த நன்னாள் நாளை. அப்பேற்பட்ட இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் நம்முடைய உளுந்தூர்பேட்டை மாநகரத்திலே எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலே தொடர்ந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாளை உத்திரம். அதை முன்னிட்டு இந்த உத்திர திருவிழாவிலே இங்கு அருளாட்சி வழங்கிய நம்மளுடைய தவத்திரு ஸ்ரீமத் சுவாமி ஆனந்தானந்த்ஜி மகாராஜ் சுவாமி அவர்களுக்கும் ஏஜே சிவத்திரு மணிகண்ணன் ஐயா எம்எல்ஏ அவர்களுக்கும் இந்த ஆலயத்தினுடைய அரங்காவலர் குழு தலைவர் சிவத்திரு மு செல்லையா அவர்களுக்கும் அரங்காவல் குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவத்திரு நதி ராதிகா சரவணன், சிவத்திரு கேசவ ஏழுமலை மற்றும் நகராட்சியினுடைய பொறுப்பாளர் பெருமக்கள், எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்கள், ஆலயத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், சிவாச்சாரியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை போற்றி வணங்கி இந்த அற்புத நாளிலே அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் மற்றும் கந்தர் அலங்காரம், அனுபூதி ஆகியவற்றில் முக்கியமான சில பகுதிகளை சிந்தித்து பெருவாழ்வு பற்றிய யானுனை பல காலம் பற்றிய யானுனை பல காலம் பற்றிய மாதிரு புகழ் பாடிய அருணகிரார் திருப்புகழ் பாடிய. திருப்புகழ் சாதாரண புகழ் அல்ல, மாபுகழ். பாமன் சாமி எடுத்தவுடனே சொல்றாரு, பெருவழிக்கு அப்பாலாய் உள்ள பெரியோர் இதனவே. பெருவழிக்கு அப்பாலாய் உள்ள பெரியவன் யார்?
இவனே. அவனுடைய புகழையே பாடியவன் யாருன்னா அருணகிரி. அப்பேற்பட்ட திருப்புகழ் மா திருப்புகழ் பாடிய முத்தனாமரண பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தமதான சத்துணேயா திரிவாசா வித்தகா ஞானசக்தி நிபாதா வெற்றி வேடாயுத பெருமானே. ஞான சக்தி நிபாதா முத்தனாம் ஆரண பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கு அருள்வாய். சாமி என்ன கேட்கிறாரு? முத்தனாம் ஆரண பெருவாழ்வு பக்தியால் யாமுனை பலகாலம். இந்த ஜென்மம் இல்ல, பல ஜென்மங்கள் சரியை கிரிய யோகம் செய்த ஜென்மங்கள். பக்தியால் யாமுனை பலகாலம் பற்றிய. இன்னைக்கு நீங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும், நீங்க பக்தி செய்கிறீர்கள் என்றால் ஒரே காரணம், முன் ஜென்மத்தில பல சிவபுண்ணிய செயல்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க. இல்லைன்னா இன்னைக்கு முருகனை நீங்க பக்தியோட கும்பிட முடியாது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அரிது அரிது சைவம் பிரலாது இருத்தல் அரிது என்று சொல்றாரு. அதுல எவ்வளவு பெரிய விடை. ஆகவே இங்கே பக்தியால் யானுனை பலகாலம் ஒவ்வொரு ஜென்மமும் பற்றியே மா திருப்புகழ் பாடிய. அப்படி பற்றுறதுனாலதான் இன்னைக்கு நான் மா திருப்புகழ் பாடுறேன். அந்த பாட வைத்தது யார் தெரியுமா? நீதான். எனக்கு இட்ட பணி. அருணகிரிநாதர் பற்றி உங்களுக்கு தெரியும். நானும் ஓர் பெண்தான் என்ற அக்கா சொன்ன உடனேயும் அப்படியே போய் உட்கார்ந்தவர் தான் அண்ணாமலை பெருமான். குருநாதராக எழுந்தருளுகிறார் அருணகிரிநாதருக்கு முன்னாடி. முத்திக்கு ஒரு வித்து குருபரன் என ஓது முக்கன் பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து. அங்கே திரு அண்ணாமலையில அருணகிரிநாதருக்கு அருளாசி செய்து குருநாதராக வந்து அசரீரியாக அவரை வயலூர் செல்ல சொல்கிறார். அசரீரியாக வயலூர் சென்றார். அங்கே கைத்தல நிறகனி அப்பமோட அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேர். நாம செய்த பாவம் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? நாம அனுபவிக்கிற இன்பம் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? நாம அனுபவிக்கிற துன்பம் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? நம்மளுடைய புத்தியில இருக்கு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருந்தா காலையில எந்திரிச்சதுல இருந்து மாலை வரைக்கும் புத்தி நல்லா வேலை செய்யும். இன்னைக்கு நான் துன்பப்படணும்னு இருந்தா புத்தி கோணலா வேலை செய்யும். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போதும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்று. புத்தியில வைத்து இறைவனுடைய அடியை போட்டுனா அந்த பாவமா. அதுதான் சொல்ற கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதே. யாரு இந்த திருப்புகழை படிக்கிறார்களோ, படித்து விநாயக பெருமானே கற்பகமே என்று சொன்னா போதுமா? ஒரு தடவை சொன்னா போதுமா? கற்பகமே என வினை கடிதே. ஆக என வினை கடிதே. நம்முடைய பாவம் எல்லாம் பாவமெல்லாம் போகுமா? எங்கே விநாயக பெருமானுடைய திருவடி எங்கே வச்சுக்கணுமா? தலையில சுட்டிக்கணுமா? கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர். நாம செய்த பாவம் எல்லாம் புத்தியில தான் இருக்கான்.
நிறைய பேர் புத்திசாலித்தனமா வாழ்க்கையில் இருப்பாங்க, அது கோண புத்தியா வேலை செய்யும், பெரிய துன்பத்துல வந்து முடியும். அதனால இறைவனுடைய திருவடியை புத்தி பக்கர விசித்திர மணி என்று அடுத்த பாடலை பாடுவார். அடுத்த பாடலில் தான் சாமி ஒரு உத்தரவு கொடுக்கிறாராம், அந்த உத்தரவை செய்ய போறேன்றார். உயர் திருப்புகழ் விருப்பொடு செப்புக. சாமி என்ன சொல்றாரா அருணகிரிநாதர்கிட்ட? உயர் திருப்புகழ் விருப்பொடு செப்புக என்றருள்கை மரபேனே. மறக்க மாட்டேன் சாமி, நீங்க எங்க திருவண்ணாமலையில எனக்கு உத்தரவு கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. என்ன உத்தரவு தெரியுமா? திருப்புகழ் பாடணும், அது வயலூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆகவே திருப்புகழ் நான் முருகப்பெருமான் திருவண்ணாமலையில உத்தரவு கொடுத்து அருள் செய்து வயலூர் செல்ல செய்து வயலூரிலே உயர் திருப்புகழ் விருப்பொடு செப்புக என்றருள்கை மரபேனே. ஆகவே சாமிதான் திருப்புகழ்னு பேர் வச்சார். திருப்புகழை பாட சொல்லி உத்தரவு கொடுத்தது சாமி. அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றாரு. பத்தியானுனை பல காலம் பற்றிய ஒரு ஜென்மம் இல்ல, 2 ஜென்மம், பல காலம் உன்னை நான் தொண்டு செய்து சரியை கிரியை யோகம் போன்ற பல தொண்டுகளை நான் செய்து இன்னைக்கு மா திருப்புகழ் பாடியே நீ கொடுத்தது உள்ளிருந்து உணர்த்திய திருப்புகழ். திருவண்ணாமலையில உள்ளிருந்து உணர்த்தினாய். மா திருப்புகழ் பாடிய சாமி கிட்ட ஒண்ணு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு தெரியுமா? உத்தமா அவர்கிட்ட கேட்கிறாரு, முத்தனாம் ஆரண பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கருள்வாயே. ஒரே விண்ணப்பம், முத்தனாம் ஆரண பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே. நாம வாழ்ற வாழ்க்கை 2 வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை ஒண்ணு, துறவர வாழ்க்கை ஒண்ணு. இல்லறம்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் இறைவன் கொடுத்த பொருளாக நினைத்து அனுபவித்தல் இல்லறம். துறவரம்னா இறைவன் கொடுத்த பொருள்களை எல்லாம் இறைவனுடைய பொருள்களாகவே கருதி வாழ்தல் துறவரம். அதுவும் இறைவன் கொடுத்த பொருள் தான், இதுவும் இறைவன் கொடுத்த பொருள் தான். இறைவன் கொடுத்தது என்று அனுபவித்தல் இல்லறம். அதே இறைவனுடைய பொருள்காவே கருதி அனுபவித்தல் துறவரம். அது மேல நமக்கு எந்த பற்றும் இல்லை. அது காணும் பொருள் எல்லாம் சிவமாய் காணுதல். இதுதான் முத்தன் வாழ்வு, சீவன் முத்தன் என்று சொல்றார். சிவனோடையே கலந்து வாழ்தல். எதை பார்த்தாலும் சிவபெருமானா தெரியுது, எதை பார்த்தாலும் முருகப்பெருமானா தெரியுது, எதை பார்த்தாலும் நீ வழிபடும் கடவுளாகவே தெரிகிறது. இதைத்தான் முத்தனாம் ஆரண பெருவாழ்வில். ஆறு என்றால் வழி, இறைவனை அடையக்கூடிய வழிதான் ஆறு. திருமுருகாற்றுப்படை அப்படின்னா முருகனை அடையக்கூடிய வழி திருமுருகாற்றுப்படை. ஆரண பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே. அப்ப வாழும் வரை சீவன் முத்தனாக உன்னை நினைத்த ஒரு ஆன்மாவாக வாழ்ந்து உன்னை விட்டு பிரிய முடியாத ஒரு ஆன்மாவாக வாழ்ந்து நிறைவிலே இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். முத்தனாமரண பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தமா. என்றே விண்ணப்பம் தான்.
வாழும் வரை உன்னுடைய நினைப்புல வாழணும், வாழ்ந்தவனே உன்னோட வந்து கலக்கணும். உத்தமா ஞான சக்தி நிபாதா, சக்தி நிபாதா, உன்னுடைய அருள் ஒண்ணு எனக்கு போகும். வேற எதுவும் நாம போய் என்ன முருகப்பெருமான் முன்னாடி வந்து நின்றா என்ன வேணும்னு கேட்டா, என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், பேரம் பார்க்கணும், பேட்டி பார்க்கணும், அது வேணும் இது வேணும், அதை கேட்கலாம். உத்தமா ஞான சக்தி நிபாத வெற்றி வேறாயுத பெருமானே. ரெண்டே தான், வாழும் வரை உன் நினைப்பிலே இருக்கணும், வாழ்வு நிறைவில் ஒன்ன வந்து சேரணும். ஒரு பாட்டுல சொல்றாரு சாமி, சாமி கொடுக்கிற மாதிரி தெரியல, உடனே வேறொரு விண்ணப்பம் வைக்கிறாரு. அவமருகினா வசுதை காணும் அடவார் எனும் அவார் கனலில் வாழ்வு என்று உணராது. என்ன அர்த்தம் தெரியுமா? அவானா பெரும் விருப்பம். அவமருகினா வசுதை காணும் அடவார் எனும், அடவார்னா பெண், அவார் கனலில் வாழ்வு என்று உணராது. இந்த குடும்ப வாழ்க்கை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரண விஷயம் இல்ல. கனலில வாழ்வது போல பெரிய வாழ்வான். கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்வு பண்றமே, அது நெருப்பிலே வாழ்கின்ற வாழ்க்கையா, சுத்தி நெருப்புக்குள்ளே நாம வாழ்ற மாதிரி. அவா மறுபடினா பசுதை காணும் மடவாரியனும் அவார் கனலில் வாழ்வு என்று உணராதே. அது மட்டும், அது எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. நாம வாழ்ற வாழ்க்கை நெருப்புக்கு நடுவுல வாழ்றோம், அது எப்படின்னு ஒரு சொல்றாரு. அருமையான வார்த்தை. நுகரு வாதை உரு தேரை. தேரைக்கு ரொம்ப பிடித்தமானது எது தெரியுமா? தேரைக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? வேற ஒரு புழுவோ பூச்சியோ பறக்குமா, ஆகான்னு ஜம்ப் பண்ணி அதை பிடிக்க போகுமா. அப்படியே போய் பிடிச்சவனே அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. நாட்களை போய் அந்த பூச்சி உட்கார்ந்துருச்சா, தேர நாட்களை பூச்சி உட்கார்ந்துருச்சா, அது ரொம்ப மகிழ்ச்சியா. ஆனா ஒன்ன மறந்துருச்சா, அது பாம்பு வாயில உட்கார்ந்துருக்கான். தேர எது வாயில உட்கார்ந்துருக்கான்? ஆரா நுகர், அரானா பாம்பு. ஆரா நுகரு வாதை உரு தேரை. தாம் பாம்பின் பிடியில் இருக்கிறோம் என்பதை அறியாமல் உலக போகமாகிய அந்த பூச்சியின் வாயில் அமர்ந்திருக்கிறதே, இன்னைக்கு கிடைக்காத பூச்சி கிடைச்சிருக்கிறேன்னு ஆனந்தத்தில் அது மகிழ்கிறதா. ஆரானு ஒரு வாதை ஒரு தேதை கதினாடும் அறிவாகி. அதுபோல்தான் எனக்கு இந்த அறிவு இந்த உலகத்துல வேலை செய்யலாம். அப்படின்னா புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. நாம நம்ம வாழ்க்கைய பார்க்கறது இல்லை, அடுத்தவன் எப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், அவனை எப்படி ஒழிக்கலாம், அல்ல அவனை மாதிரி எப்படி ஆகலாம், இப்படி இன்னொருத்தனை பற்றி சிந்திப்பதே நம்மளுடைய வேலையா இருக்கு. நம்மளை பத்தி யோசிக்கிறதே. அற்புதமா சொல்ற. அரானுகரு மாதையுரு தேரை கதினாடும் அறிவாகி உளமால் கொண்டு அதனாலே. அப்பேற்பட்ட எண்ணத்தினாலே, இன்னொருவரை பற்றியே சிந்திக்கின்ற எண்ணத்தினாலே, அவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கா, நாம எப்படி இருக்குமே, அவன் எப்படி ஒழிச்சு போவான், அவன் எப்படி நல்லா நம்மள மாதிரி நம்ம எப்படி வருவோம், இதே சிந்தனை. உலமால் கொண்டு அதனாலே. இப்பதான் இன்னும் கேட்கிறார். நான் கேட்டேன், முத்தனா மாறன பெருவாழ்வில் முத்தியை சேர்வதற்கு அல்வாயே. சரி பரவாயில்ல, நீ கொடுக்கலைன்னா பரவாயில்ல, இப்ப கேட்கறத நீ கொடு. நான் ஒன்றும் பெருசா கேட்கல, சிம்பிளா கேட்கிறேன், கொடு. துரோதமலமாறும் அடியார்கள். சைவ சித்தாந்தத்துல துரோதம்னு சொல்லுவாங்க. துரோதான சக்தி, மறைப்பு சக்தி. இறைவனை மறைத்துக் கொண்டு உலக போகங்களை வாரி கொடுக்கின்ற சக்தி. அது கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி வகுப்புகள், இந்த மாதிரி சொற்பொழிவுகள்லாம் கேட்கும் போது அருள் சக்தியாக மாறுமா. அதைத்தான் அப்படி சொல்றாரு. சிவபெருமான் தன்னை காட்டுவாரா, முருகப்பெருமான் தன்னை காட்டுவாரா. துரோதமலமாறும் அடியார்கள். அப்படியே படிப்படியாக முன்னேறி இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அடியார்கள். துரோதமலமாறும் அடியார்கள்.
அருந்தவத்தோ குரு பாதம் என கருள்வாயே. அந்த திருவடியை எனக்கு கொடு போதும். உலகத்திலேயே ஒரு உயிர். இப்ப இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, அற்புதமான உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஜொலிக்கின்ற ஒரு பொருளை கொண்டாந்து இங்க வைக்கிறோம். இப்போ உங்களுடைய பார்வை எது மேல இருக்குன்னா அந்த பொருள் மேல இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க, உங்க பார்வையும் போகுமா போகாதா? போகும். இன்னும் அற்புதமான பொருளா இருந்தா அது பின்னாடியே போயிடுவீங்க. சொற்பொழிவாவது ஒன்னாவது அப்படியே கிளம்பிடுவீங்க. அதுவும் உங்களுக்கு பிடித்த பொருளாக. முருகா, உன்னுடைய திருவடி அப்பேற்பட்ட சிறப்புடைய திருவடி. அதை நீ எனக்கு கொடுத்துட்டேனா உன்னுடைய அடியார்கள் எல்லாம் என் பக்கம் வந்து விடுவார்கள். உன்னுடைய திருவடியை எனக்கு நீ அழித்து விட்டால், அந்த திருவடியை நான் பெற்று விட்டால், உன்னுடைய அடியார்கள் எல்லாம் என் பக்கம் வந்து விடுவார்கள். தானாக நீயும் என்னிடம் வந்து விடுவாய். அவர்களோடு நானும் உன்னோடு வந்து சேர்ந்து விடுவேன். அதனால் திரோதமலமா அருமடியார்கள் உருவாதம் எனக்கு அருள்வாயே முருகா. முத்தனா மாரண பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாய். அந்த திருவடி எனக்கு வந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்றாரு சாமி. திருவடிக்கு அவ்வளவு பவரா. தலை உயர்ந்ததா, வயிறு உயர்ந்ததா, கால் உயர்ந்ததா, பாதம் உயர்ந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? தலைதான் எனக்கு உயர்ந்தது. அதுலதான் கண் இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு. காலில் என்ன இருக்கு அதை கேட்கவே மாட்டோம். எதை கேட்போம்? ஆனால் அத்தனையும் தாங்கிக் கொண்டிருப்பது திருவடி. அத்தனையும் தாங்கிக் கொண்டிருப்பது திருவடி. அதனாலதான் திருவடிக்கு அவ்வளவு சிறப்பு. கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட இடையவனே, அத்தனையும் தாங்கிக் கொண்டிருப்பது என்னன்னா திருவடி. அருணகிரிநாதர் சொல்றாரு கந்தர் அலங்காரத்துல ஒரு பாட்டு. தாவடி ஒட்டும் மயிலும் தேவர் திருமுடியிலும் என் பா அடி எட்டிலும் பட்டதன்றோ. திருவடி எங்கெல்லாம் பட்டுச்சான்? சாமி, நீ மயில் மேல ஏறும்போது மயில் உடம்பு பூரா உன் திருவடி பட்டுது. அப்புறம் நீ தேவர்களுக்கு மருமகன். எல்லா தேவர்களும் உன்னை வணங்கும் போது அவர்களுக்கு திருவடி சூட்டினாய், திருவடி பட்டது. அது மட்டுமா? நான் எழுதிய திருப்புகழ் நீ அருள அடியேன் எழுதிய அந்த திருப்புகழிலும் ஏட்டிலும் உன் அடிபட்டது. உன் அடிபட்டது. படிமாவலி பால் மூபடி கேட்டு அன்று மூதுண்ட முகது முட்ட செபடி நீட்டும் திருமால் மருகன் சிற்றடி. அந்த முருகப்பெருமானுடைய திருவடி மூன்றிலும் பட்டது. இப்போ ஒரு கேள்வி வாரியார் சாமி சொல்றாரு, ஓ மயில்ல பட்டா எனக்கு என்ன, தேவர் முடியில் பட்டா எனக்கு என்ன. ஆனா நாம படிக்கிற அந்த திருப்புகழ்ல பட்டதே அதுதாயா எனக்கு முக்கியம். அது வாரியார் சாமி சொல்லுவாரு. ஒருத்தனுக்கு தாசில்தார் அப்பாயின்மெண்ட் கிடைச்சதா. முதல் கையெழுத்து முக்கியமா இத்தனை கிலோ அரிசி இலவசம்ன்றல ஆர்டர்ல போட போறாரு தாசில்தார். அப்ப சீல் செஞ்சு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து முதல்ல ஒரு அட்டையில குத்தி பார்ப்பாங்க, நல்லா குத்துது. அடுத்து ஒரு பேப்பர்ல குத்தி பார்ப்பாங்க, நல்லா குத்துது. அப்புறமே மூணாவது ஆர்டர்ல குத்துவாங்க. எதுல குத்துறது முக்கியம்? ஆர்டர்ல குத்துறது. நீ ஓ மயில்ல பட்டா எனக்கு என்ன, தேவர் முடியில பட்டா எனக்கு என்ன. நான் அன்றாடம் படிக்கின்ற திருப்புகழிலே உன் திருவடி பட்டதே அந்த திருப்புகழை படித்தால் வாழ்க்கையில யம பயம் இல்லை. எல்லாருக்கும் பயம். இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்க மாதிரி இருக்கும். வயசா ஆக ஆக இங்க பாருங்க, நம்ம சொல்ல கூட யோசிக்கிறாங்க என்ன ஆகுமோ, நெஞ்சு வலிக்குதே,
கால் வலிக்குதே, பயம், மரண பயம் வருமா? அதுதான் சொல்றாரு. அழித்து எதுக்குள்ள இந்த திருப்புகளை படிக்க வேண்டும் என்று கந்தர் அலங்காரத்திலே இன்னொரு பாடலிலே குறிப்பிடுகிறார். அழித்து பிறக்க ஒட்டா அகில்வேலன் கவியை, அழித்து பிறக்க ஒட்டா அகில்வேலன் கவியை அன்பார் எழுத்து பிழை அற கற்கின்றேன். எழுத்து பிழை இல்லாம கற்கணும். எரிமுண்டது என்ன விழித்து புகையட பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றார் கழுத்தில் இட்டு சுருக்கும் அன்றோ கவி கற்கின்றது. இந்த மாதிரி வகுப்புல ஐயா சொல்றாரு, திருப்புகழ தேவாரத்தை பிடிச்சுக்கோங்கோ, எம பயம் அரைக்காது, எம பக்கத்திலேயே வரமாட்டான், படிக்க படிக்கன்றாரு. ஆனா எனக்கு நிறைய வேலை, இங்க வேலை அங்க வேலை, இங்க பிசி அங்க பிசி, வந்த வேலையெல்லாம் மறந்து போச்சு. பாருங்க, எல்லாம் பைய வச்சுட்டு இருக்காங்க, எப்ப முடிப்பார் கிளம்பும், வேலை ஏகப்பட்ட வேலை. ஆனா எவன் வருவான், அவனுக்கு வேற வேலையே கிடையாது, அந்த வேலையை முடிக்கிறது தான். அப்ப எரி மூண்டது என்ன விழித்து புகு புகு புகுன்னு நெருப்பு வருமா, அப்படியே நெருப்பு வருமா. எரி மூண்டது என்ன விழித்து புகையட பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றார் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றே கவி கற்கின்றது. அன்னைக்கா கவி கற்கணும்? ஐயோ, அன்னைக்கே சொன்னாரு, ஏமா ஏமா என்னை விட்டுரு, இன்னைக்கு உட்கார்ந்து திருப்புகளை படிச்சிடறேன், நீ விட்டுருன்னா விடுவானா? மூச்சு காற்று உள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். வினைகளை மூச்சுக்காற்று உள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். திருப்புகழ் தேவாரம் படிக்க படிக்க பதறெல்லாம் படைக்க போற மாதிரி மூச்சுக்காற்று உள்ள பொழுது தேவாரம் திருப்புகளை பாடி நாம என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய வினைகள்லாம் போக்கிக்கணும். அப்படி போக்குனா என்ன நடக்குமா? அதே கந்தர் அலங்காரத்துல சொல்றாரு. உறவும் பகையும் வெறுத்தவன் எவனுக்கு பயப்பட மாட்டான். உறவையும் பகைமையும் யார் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு யம பயம் கிடையாது. தண்டாயுதம் திரிசூலமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவே. யம ஒரு நாள் வரானா, யம ஒரு நாள் யம பாசக்கயிறை போட்டு அப்படி இழுத்துற மாட்டானா, துடிக்குமா உயிர், சாமிக்கு பிடிக்காது. அப்படியே தண்டாயுதம் வச்சிருப்பாராம், கம்முன்னு மண்டையில் போடுவார், அப்படியே உட்காருவோமா. அதுக்கப்புறம் மெதுவா போட்டு இழுத்துட்டு போவார். தண்டாயுதமும் சூடாயுதமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விட விடுவே. யம நிக்கிறாரோ, இங்கனுக்குள்ள யார் நிக்கிறாங்களா? அருணகிரி. கோடு போட்டவனே நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுறான், இவன் நம்மளை பார்த்து விரட்டுறானே, இவன் யாரா இவன்? தண்டாயுதமும் சூடாயுதமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடுவே. தொண்டாகிய வேடவன் அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா. அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா. விரோதம்னா வெறுப்பு, அவிரோதம்னா நெருக்கம். அதான் உறவு பகை என்று சொன்னேன். உறவு பகை, அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா. முருகப்பெருமானுடைய வேல் உறவுக்கும் பகைக்கும் அப்பாற்பட்ட ஞானவேல். அந்த ஞானவேலை பாத்தியா, என் கையில இருக்கு. அப்பேற்பட்ட ஞானவேல் என்னிடம் இருக்கும்போது நீ எப்படி என்னிடம் வந்தாய்? அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா. உனக்கு மட்டும் கொஞ்சம் தில் இருந்தா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து பார். வந்து பார் சற்று என் கைக்கு எதிரே வருவானா? யார் ஒருவன் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி படித்திருக்கிறார்களோ அவர்கள் பக்கத்திலே வரமாட்டார். கந்தர் அனுபூதி இறைவனை அடையக்கூடிய பூதி.
ஊதின விபூதி பெருஞ்செல்லும் நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சக்கருள் சண்முகற்கருள் தன்முகக்கியல் சே. யாரு ஒருத்தன் உருகி நினைக்கிறானோ அவனுக்கு சாமி அற்புதமாக இருந்துச்சு. தஞ்சத்தருள் சண்முகற்கு இயற்சி 6 முகமா செஞ்ச புனை மாலை புனைந்திடவே சிறந்திடவே அஞ்சக்கர ஆணை பாதம் பணிவோமே. 5 கரம் உள்ளவன் யாருன்னா விநாயக பெருமான். அவருடைய ஆணை பதம் பணிவோமே என்று பணிந்து எடுத்தவனே பாரார். ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வார். எடுத்தவனே முதல் பாடு. கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோயில்ல மூலவர் இருப்பாரு. அவர் இச்சாசக்தி. நாதமாகிய விநாயக பெருமான் இருப்பாரு. அவர் முதல்ல தோன்றவர். உலகத்தை இறைவன் படைக்கும் போது முதலில் தோன்றியவர் யார் அப்படின்னா விநாயகர். நாதம் அது ஞானசக்தி. இந்தாண்ட கோயில்ல முருகப்பெருமான் இருப்பார். அது கிரியாசக்தி. உள்ள இருக்கிற முருகப்பெருமான் தான் நம்ம கும்பிடுகின்ற முருகப்பெருமான். இது கிரியாசக்தி. ரெண்டும் சேர்த்த பெருவெளிக்கு அப்பாலாய் உள்ள பெரியோன் தான் நாம கும்பிடுற முருகப்பெருமான். இங்க இருக்கிறது அதுல ஒரு ஆற்றல் கிரியாசக்தியாகிய முருகப்பெருமான். மயில் மேல இங்க உட்கார்ந்து இருக்காரு. இவர் கிரியாசக்தி. உள்ள ஒரு முருகன் இருப்பார். கோயிலுக்கு போனீங்கன்னா விநாயகர் முருகன் உள்ள ஒரு முருகன் இருப்பார். இந்த கோயிலே போய் பாருங்க. முருகப்பெருமான் மூலவரா இருந்தா வெளியில ஒரு பிள்ளையார் இருப்பாரு, ஒரு முருகன் இருப்பாரு. உங்க வீட்டுல போய் பாருங்க, வீட்டுக்குள்ள சாமி இருப்பாரு, வெளியில 2 மாடம் இருக்கும். உங்க வீட்டை போய் பாருங்க, 2 விளக்கு வச்சிருப்பீங்க. ஒரு விளக்கு பிள்ளையாரு, ஒரு விளக்கு முருகன். ஒண்ணு ஞான சக்தி, ஒண்ணு கிரியாசக்தி. அத்துவாக்க 6 படிகளை கடந்து போனீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க. ஆடும் பரி, பரினா குதிரை. முருகப்பெருமானுக்கு ஆடும் பரியா வாகனம். ஆடும் பரினா என்ன அர்த்தம்? குதிரை இப்படி ஓடும். இது எப்படி ஓடுதா? ஆடும் பரி அப்படின்னா மயில். ஆடும் வேல் அப்படியே சூரபத்மனை பார்த்துக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டே போகுதான். எது? கிரவுஞ்சகிரிய தாக்கி உடைச்சு மலையை உடைச்சு முருகப்பெருமானுடைய அந்த ஞானவேல் ஆடிக்கொண்டே யாரை நோக்கி போகுதான்? சூரபத்மனை போய் பொழக்குதான். பொழக்கும் போது ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் சேவல். ஞானவேல் யான் எனது போகுதான். ஆடும் பரி ஆடும் வேல் ஆடும் சேவல் ஆடும் பரி வேல் அணி சேவல். அப்ப இது 3ஐயும் சொல்றாரு. ஆடும் பரி என்பது கிரியாசக்தி. வெளியில இருக்கக்கூடிய வேல் ஞானசக்தி. சேவலா இருப்பது உள்ள இருக்கக்கூடிய இச்சாசக்தி. 3 உன் கையில இருக்கு. ஆடும் பரி ஆடும் வேல் ஆடும் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அறிவார். உன்னுடைய அவயங்களை பாடும் பணியே எனக்கு அருள்வார். இறைவனுக்கு அந்த உடம்புல சொல்லுவோம், இறைவனுடைய திருமுகம், சடாமுடி, இருதயம் இதெல்லாம் அங்கம் என்று சொல்லுவோம். அடுத்ததாக பிரத்யங்கம் சொல்லுவோம். இறைவனுடைய திருவடி, கை, காலு, மூக்கு அவர் உருவம் எடுத்து வரும் பொழுது இதெல்லாம் பிரத்யங்கம். அடுத்ததாக அவர் சூடி இருக்கக்கூடிய மாலை, சூலம் இதெல்லாம் சாங்கம் என்று சொல்லுவோம். கையில வச்சிருக்கிறதெல்லாம். அவர் ஆட்சி செய்கின்ற இந்த உலகத்தை உபாங்கம் என்று சொல்லுவோம். இப்படி அங்கங்கள் இறைவனுக்கு 4. அதுல இவருக்கு முருகனுக்கு ஆடும் பரி ஆடும் வேல் ஆடும் அணி சேவல் என உன்னுடைய அங்கங்களை பாடுவதற்கே எனக்கு பணியாய்த்தது. ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே எனக்கு. நியாயமா நாமெல்லாம் என்னென்ன சாமி வந்தா என்னென்னமோ கேட்போம். வேண்டாம், எனக்கு உன்னை பாடுறதுக்கு மட்டும் எனக்கு அருள் செய். அங்கே சாடும்
தனி சாடும் கய மாமுகனை செருவில் தேடும் கய மாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். 2 யானையை சொல்றாரு இங்க. தேடும் கயமாமுகனை செருவில். கயமாமுகன் வரானா யாரு? யானாசுரன், சிங்கமாசுரன், சூரபத்மன். இவன் எப்படி வரானா? யானை முகத்தோட வரானா. நீங்க இதுல பார்த்துருப்பீங்க சூரசங்காரத்துல. அந்த யானை கெட்ட யானையா, முருகனுடைய அடியவர் பெருமக்களையும் முருகனையும் அழிப்பதற்காக செருவில் முருகனை தேடுகின்ற யானை. அழிப்பதற்காக, அடியவர்களை அழிப்பதற்காக. முருகன் என்ன பண்றாரா? என்னுடைய அடியவர்களையா நீ அழிப்பாய், இருவருகிறேன் என்று சாடும் தனி யானை சகோதரன். விநாயக பெருமானுக்கு சகோதரனா இருக்கக்கூடிய அந்த முருகன் நல்ல முருகன், அடியவர்களை காப்பதற்காக வருகிறார். ஆகவே பாடும் பணி யார் செய்கிறார்களோ அவர்களை கேட்டிலிருந்து மீட்பான் முருகப்பெருமான். கேட்டிலிருந்து மீட்பான். என்ன கேட்டாலும் செய்வான் சிவபெருமான். என்ன கேட்டாலும் பக்தர்களுக்கு செய்வானா முருகன். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அவை மேல். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அதுக்கு மேல. அயனன ஆகி அரணன ஆகி அரண அயனன ஆகி அரியன ஆகி அரணன ஆகி அவர் மேல. இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. எல்லாம் சாமி வராராம். இப்படித்தான் வராராம். எல்லாம் வராராம். மகபதியாகி மருவும் மல்லாரி மகிழ்களி கூறும் அடிவோனே. மகபதினா வேலிகளுக்கெல்லாம் தலைவன் நீதான், இந்திரனுக்கெல்லாம் தலைவன் நீதான். மருவும் மல்லாரி இந்திரனுக்கும் தலைவன் நீதான். அப்பேற்பட்ட ஒரு விடயத்தை சொல்றாரு. வந்தவன் சாதாரண ஆள் இல்லை. அகரமும் ஆகி அதிகம். எல்லா எழுத்துக்களுக்கும் ஆ எப்படி முக்கியமோ, எல்லா சொற்களிலும் ஆ எப்படி முக்கியமோ அதுபோல் நீ இல்லாத உலகமே இல்லை. அதான் நல்லும் கீழும் மேலும் யாவும் எல்லும் என்னையும் போல் நின்றனன் என் தந்தையே என்று திருவாசகத்தில் சொல்வார். எள்ளுக்குள்ள என்ன எங்க இருக்கும்? மேல இருக்குமா, கீழே இருக்குமா, நடுவுல இருக்குமா, இல்ல எல்லாத்திலும் இருக்குமானா எல்லாவற்றிலும் நீக்கமர இருப்பானா. எள்ளுக்குள்ள எண்ணெயா? எள்ளுக்கு சாரம் எண்ணெய். அதுபோல் இறைவனுக்கு சாரம் பக்தி. பக்திக்குள்ளே சிவபெருமான் முருகப்பெருமான் அத்தனை இதயங்களுக்குள்ள இருப்பான. பக்தி எங்க இருக்கிறது? நல்லும் மேலும் கீழும் யாவும் எல்லும் என்னையும் போல் நின்றனன் என் தந்தையே. எள்ளுக்குள்ள சிவம் எங்கே போய் தேடுறது? எல்லா இடத்துலயும் தான் என்ன இருக்கு. அதனால சிவபெருமானே முருகப்பெருமானே எங்க போய் தேடுறது? எல்லார் இதயங்களுக்குள்ளும் இருக்கிறார். தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை எண்ணுள்ளே தேடி. ஆக சாமி முருகன் வேறு சிவபெருமான் வேறு என்று நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய தவறா. காஞ்சி கோட்டம், குமரக்கோட்டம், 11ஆம் நூற்றாண்டு கச்சியப்ப சிவாச்சாரியா முருகனுக்கு குமரக்கோட்டத்திலே தொண்டு செய்கின்றவர். அவர் கையிலே சூதமுனி அருளியே அந்த கந்த புராணம், எத்தனையோ புராணத்திலே கந்த புராணம். முருகப்பெருமான் அவர் உள்ளத்திலே புகுந்து இதை நீ தமிழிலே மொழிபெயர்த்து அருளுக. அந்த கந்த புராணத்திலே தினசரி இவர் எழுதி வைப்பாராம். அதை முருகப்பெருமான் திருத்தி அதிகாலையில வச்சிருப்பார். அப்பேற்பட்ட கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகனுக்கு இது போன்று தொண்டு செய்த தீபாரணை காட்டிய சிவாச்சாரியார் அவருக்குள்ளே புகுந்து எழுத சொன்னார்.
அதுல ஒரு வரி வருகிறதா, தேவர்கள் எல்லாம் போறாங்களா, நீ பாட்டுக்கு வரம் கொடுத்துட்ட, சூரபத்மன் எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான், எப்ப முருகப்பெருமானை கொண்டாந்து விடுவ, எப்ப எங்களை காப்பாத்துவ, எப்படி எப்படியோ பண்ணி பார்க்கறாங்களா. காமனை வேற அனுப்பிச்சு பார்க்கறாங்களா முருகப்பெருமான் வரணும்னு. கோபத்துல காமனையும் எரிச்சு விட்டாராம். ஐயோ என்ன செய்யறதுன்னே தெரியலையா. யாரு இது? தேவர்கள் எல்லாரும் கூட்டிட்டு போறாங்களா. பிரம்மா, விஷ்ணு, தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் கைலாயத்துக்கு போறாங்க. அவர் நிஷ்டையில இருக்கிறார். யாரு? சிவபெருமான். ஆதி யார கூப்பிடுறாங்க? சிவபெருமான. ஆதியும் நடுவும் ஈரும். சாமி நீதான் அனைத்திற்கும் ஆதியும் நடுவும் ஈரும் என்று சொல்ல முடியாதவன் நீ. ஆதியும் நடுவும் ஈரும் உருவமும் அருவமும். நாமெல்லாம் கும்பிடுறதுக்கு உருவமா நிக்கிற முருகப்பெருமான வந்திருக்கிற, அருவமாக வெட்ட வெளியில நிக்கிற. உருவமும் அருவமும் ஒப்பும் ஜபையும். உனக்கு ஒப்பு என்று சொல்வதற்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றிலும் நீ இருக்கிறாய். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மை, எல்லாவற்றிலும் யார் இருக்கிற? நீ இருக்கிற. உனக்கு ஒப்பா உலகத்தில் சொல்வதற்கு ஒரு பொருளும் இல்லை. ஒக்கும் ஜவையும் போக்கும் வரவும். என்ன போல நீ பிறப்பதும் இல்லை, என்ன போல நீ இறப்பதும் இல்லை. போக்கும் வரவும். எனக்கு போல இன்பமும் இல்லை, எனக்கு போல துன்பமும் இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாரும் போகும்போது 10,000 ரூபாய் ஐயா கொடுப்பாரு. முருகன் ஐயா 10,000 ரூபாய் கட்டு ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்காரு, கொடுக்க போறாருன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். திருப்பி போகும்போது இன்னொரு 5,000 ரூபாய் சேர்த்து நீங்க கொடுங்கன்னு 15,000 ரூபாய் கொடுத்தோம்னா உடனே துன்பமா மாறி, இன்பமா இருந்த நீங்க துன்பமா மாறி. அதில் ஆதியும் நடுவும் ஈரும் உருவமும் அருவமும் ஒப்பும் எவையும் போக்கும் வரவும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்த விமலா அப்படின்னு தேவாதி தேவர்கள்லாம் கூப்பிடுறாங்களாம். ஆதியும் நடுவும் ஈரும் இன்பமும் துன்பமும் இல்லா பெருமானே. இந்த மாணிக்க வாசல் சொல்லுவார், உள்ளானே இல்லானே. சாமி அப்படின்னு கூப்பிடுவாரா? அப்படின்னு வரா. என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? அப்படியே எல்லாரும் கையை கட்டுறாங்களா, விழுந்து கும்பிடுறாங்களா. என்ன வந்திருக்கீங்க? சூரபத்மா அவன் சிறந்த அடியாராச்ச. இல்ல அசுர. சிறந்த அடியார். நீ அசுரன் சொல்லலாம், என் மேல் பக்தி கொண்டவன். இல்ல எங்களுக்கு தொல்லையா இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க தான் வரம் கொடுத்தீங்க, பிள்ளை வேணும், என்ன செய்யணுன்றீங்க? அத சொல்றாரு, அழகா சொல்றாரு. ஓர் குமரன் தன்னை நீ தர வேண்டும். சாமி எல்லாரும் சொல்றாங்க, ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும், நின்பால் நின்னைய நிகழ்க்க. உன்னை போலவே ஒரு குழந்தையை உனக்கு இணையான ஓர் மகவாகிய முருகப்பெருமானை நீ தர வேண்டும். அப்படின்னா வந்தது யாரு? திருத்தி வச்சாரா? இந்த வார்த்தைகளை எல்லாம் குமரக்கோட்டத்தில் சிவாச்சாரியர் எழுதி வைக்கும் பொழுது, ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகழ்க்க. திருத்தி அப்படி வச்சாரா? சாமியே எழுதுறது. சிவபெருமான் வேற இல்ல, முருகப்பெருமான் வேற இல்ல, ஐஸ் கட்டி வேற இல்ல, நீராவி வேற இல்ல. சிவா நெருப்பு, வாரியார் சாமி சொல்லுவாரு, நெருப்பு வேற இல்ல, சூடு வேற இல்ல, சிவப்பு வேற இல்ல, எல்லாமே என்னது? ஒன்றுக்குள் ஒன்று. ஆகவே அம்பாள் வேற, நெருப்பு வேற, சூடு வேற அப்படிலாம் இல்லை. சாமி அவரவர்கள் நிலைக்கேற்ப அவரவர்கள் புரிந்து கொள்ளும்படி அம்பாளாகவும் முருகனாகவும் விநாயக பெருமானாகவும் சிவபெருமானாகவும் இருக்கிறானே தவிர கடவுள் ஒன்றுதான்.
சிவபெருமானே நின்னையே நிகர்க்க இணையாக உனக்கு இணையாக ஒருவனை நீ தர வேண்டும். அந்த குமரனால் தான் சூரபதுமனை வெல்ல வந்தவன் யாருன்னா முருகப்பெருமான் இல்ல, சிவபெருமானே முருகனாக வேண்டும். அந்த காட்சியை நான் காண வேண்டும் மீண்டும் என்கிறார். அந்த விஸ்வரூப காட்சியை நான் பார்க்கணும். சிவபெருமான் ஆகிய நீ நிற்கக்கூடிய விஸ்வரூப காட்சியை நான் பார்க்க வேணும்ன்றாரு. எங்க தெரியுமா? செந்தூரிலே விஸ்வரூப காட்சி. 12 முகம் இருக்கணுமா? எத்தனை முகம்? 6 முகம், 12 கண்ணு, 12 தோள்கள் இருக்கணுமா? 2 திருவடி தானா? அத்தனைக்கு எத்தனை திருவடியா? 2 திருவடி மட்டும் 2 தான். அப்பேற்பட்ட அந்த விஸ்வரூப காட்சியை நான் பார்க்கணும். அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த 6 முகம், 12 கண்கள் அடியார்கள் மேல் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இதை பார்க்க விஸ்வரூப. அதான் சொல்றாரு சாமி, நீ தினசரி நாங்க செய்யறத நீ பார்த்துக்கிட்டு இருக்க. காலையில எந்திரிக்கிறானா நீ பார்க்கிற, குளிக்கிறானான்னு பார்க்கிற, பூசையெல்லாம் செய்யறானான்னு பார்க்கிற, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறானான்னு பார்க்கிற. அதே மாதிரி நான் ஒரு நாள் உன்னை ஓட்ட விடணும்னு பண்ணினேன். நீ என்ன பண்றேன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. அப்படி என்ன பார்த்தேன்? நீங்க எந்திரிச்சிங்க, சரி. சரவண பொய்யில நீராடுனீங்க, சரி. அப்புறம் எல்லாம் காலு சிலம்பு எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க, சரி. காலு சிலம்பு எல்லாத்தையும் மாட்டினீங்க. நேர எங்க போனீங்க தெரியுமா? கைலைக்கு போனீங்க. எங்க வந்தீங்க? நீராடுறதுக்கு சரவண பொய்கை. எங்க வந்தீங்க? பழனிக்கு வந்தீங்க, நீராடுனீங்க, நல்லா எல்லாம் அலங்காரம் பண்ணீங்க, காலில் கண்டை வெண்டை கிங்கினி எல்லாம் மாட்டினீங்க. திருப்பி எங்க போனீங்க? கைலாயத்துக்கு. கைலாயத்துக்கு போய் அம்மையப்புறம் சுத்தி சுத்தி வர வந்தீங்க. அந்த விஸ்வரூப காட்சியை நான் பார்க்கணும் திரும்பியும். முத்திக்கான விஸ்வரூப காட்சி. யார் ஒருவன் 6 சண்முக கடவுளை காண்கிறார்களோ, அவருடைய திருவடியை காண்கிறார்களோ, 6 முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை காண்கிறார்களோ, அவர்களுக்கு முத்தி நிச்சயம். தண்டயனி வெண்டயங்கிங்கினி சதங்கையும் தங்கடல் சிலம்புடன் கொஞ்சவே. காலையில நீராடி சண்முக பூஜையில எல்லாவற்றையும் பண்ணி நீ தண்ட வெண்ட. அந்த காலத்துல அரசர்களுக்கெல்லாம், இந்த காலத்துல பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த தோள்பட்டையில ஸ்டார் வைப்பாங்க. அந்த காலத்துல அரசர்களுக்கெல்லாம் காலில் பார்த்துதான் பெரிய அரசனா சின்ன அரசனா. ஒண்ணுக்கு மேற்பட்ட வெண்டை தண்டையெல்லாம் அங்கிருந்தா பேரரசன் அர்த்தம். அப்படி தண்டையணி வெண்டையன் கிங்கினி சதங்கையும் தங்கலன் சிலம்புடன் கொஞ்சமே. அந்த முருகப்பெருமான் இதெல்லாம் மாட்டிக்கொண்டு ஜில் ஜில் ஜில்லுன்னு அப்படி அந்த சலங்கை ஒளி கொஞ்ச கைலாயத்துக்கு நீராடி அனுஷ்டானம் பெற்று சாமியை சுத்தி வர்ற காட்சிய அப்படி ஜில்லு ஜில்லுன்னு வர்றாராம். இன்ப உரி கொண்டு, உரினா சுத்துறது, இன்ப உரி கொண்டு மகிழ்ச்சியோட. நீங்க நினைச்சு பாருங்க, உங்க அப்பா அம்மாவை அப்படி சுத்தி வந்திருக்கீங்களா? அப்படி காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு உங்க அப்பா அம்மாவை உட்கார வச்சு ஜில்லு 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 ஜில்லுன்னு இன்ப உரி கொண்டு சுத்தி வந்திருக்கீங்களா? நினைச்சு பாருங்க. முருகப்பெருமான் அப்படி கொஞ்சி வர்றாரா. தண்டையணி வெண்டையன் கிங்கினி சதங்கையும் தங்கடல் சிலம்புடன் கொஞ்சவே. நின் தந்தையினை இன்ப உரி கொண்டு நின் சந்தோடம் அணைந்து நின்ற அன்பு போல. உனக்கு எப்படி உன்னுடைய பெற்றோரிடத்திலே அவ்வளவு ஒரு பேரானந்தம் இருந்ததோ அதுபோல எனக்கு சந்தோடம் அணைந்து நின்ற அன்பு போல கண்டுர. அந்த காட்சியை நான் கண்டுர. நீ எப்படி வரணும் தெரியுமா? கடம்புடன் கண்டுர கடம்புடன். அந்த காலத்துல கடம்ப மாலை, போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் கடம்ப மாலையை போடுவது அந்த காலத்துல. இப்ப எல்லாம் அந்த கிரீடத்தை தூக்கி வைப்பாங்க, அப்ப எல்லாம் மாலையை மாற்றுவாங்க. இந்த வாலி இவங்க எல்லாம் சண்டை நடக்கும்போது பாத்தீங்கன்னா 2 பேரும் மாலை போட்டுருப்பாங்க.
அந்த காலத்துல மாலை தான் அடையாளம். பெரியவர்களுக்கு என்ன அடையாளம்? வெற்றி பெற்றவன் ஒரு மாலை அணிந்திருப்பார், அவனுக்கு பேர் ஒரு அடையாளம். அப்படி சூரபதுமனை வென்றவுடன் கடம்ப மாலையை யார் போட்டிருக்காங்க? முருகப்பெருமான். கண்டுர கடம்புடன் அந்த கடம்ப மாலையை அணிந்து கொண்டு வர வேண்டும். கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும். அப்பேற்பட்ட வெற்றி கொண்டு அந்த திருக்கையில நீ என்னோட வரணும்? வேலோட வரணும். என் முன்னாடி திருச்செந்தூர்ல கேட்கிறாரு, எப்படி நீ அப்பா அம்மாவை சுற்றி வந்தையோ அந்த விஸ்வரூப காட்சியில நான் மீண்டும் உன்னை காண வேண்டும். கண்டுர கடம்புடன் கஞ்சமகுடங்களும் சந்தமல் சிந்தையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும். சாமி, உன்னுடைய 12 கண்களும் சந்திர முகங்களும். சிவா, முகப்பாவனை இருக்குதே, எவ்வளவு பெரிய விடயம் தெரியுமா? சாமி வந்து இப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? பெரிய அதிகாரி நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கும். அதிகாரி இப்படி கையை காட்டும் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு பாவனையில அவ்வளவு விடயங்களே அங்கே. கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்ச மலர் செங்கை சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர என்ற முன் சந்தையாகும். என்னுடைய கண் குளிரும் வகையில் எனக்கு முன்னாடி நீ தோன்ற வேண்டும். கண் குளிர என்ற முன் சந்தியாகும். அப்படி விஸ்வரூப காட்சியை நான் காண வேண்டும் என்று கேட்கிறார். ஜல் ஜில்லுன்னு அந்த சடங்க ஒளி கேட்கிறதா? பார்த்தா பின்பக்கம் திருச்செந்தூர்ல அடியார்கள் முன்னே செல்ல பின்னே இவர் வந்து நடனம் மாறிக்கொண்டு. சிவபெருமான் வேற அல்ல, முருகப்பெருமான் வேற அல்ல. அது அற்புதமா சொல்றார். புமியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போல. புகழினா என்னது? சீர்காழி. சீர்காழிக்கு 12 பேர். பிரம்மபுரம், வேமபுரம், புகழி, வெகுரு, நீர்பொருவில், திரு தோணிபுரம், பூந்தராய், சிறபுரம், முன்வரு, சன்மநகர், வளர்காலி, கொச்சவை, பரவதிரு, கடுமலமா. 12 ஊழி காலத்துல 12 பேர். அதுபோல அந்த புகழியில சாமி அற்புதமா சொல்றார். புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல. நாமளா இருந்த சாமிகிட்ட போய் என்ன கேட்போம்? இப்ப சாமி வந்தா சாமி ஒரு 2 கிலோ தங்கத்தை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும் சாமி, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு கிளம்புங்க சாமி. கப்பல்ல போவோம், 2 கிலோ தங்கம் இருக்கும்போது மகிழ்ச்சியா தான் இருக்கும். விமானத்துல போவோம், 2 கிலோ கையில தங்கம் இருக்கும்போது மகிழ்ச்சியா தான் இருக்கும். இங்க கேப்டனும் பைலட்டும் திடீரென்று ஒரு ஆபத்து அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப தங்கத்தை பத்தி நம்ம யோசிப்போமா? அது மாதிரி ஒரு காலம் நமக்கு வருமா? உண்மையை உணரக்கூடிய காலம் வரும். புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அடிமைதன கருள்வாயே. எப்படி ஒரு ஒப்பு வைக்கிறார். அந்த புகழில் வித்தகர் எவ்வளவு பெரிய ஆளு, ஞானசம்பந்தர். அவரு போல படிக்கிறதுக்கு எனக்கு அருள்வாய். எவ்வளவு ஆசை, ஞானசம்பந்தர் போல படிக்கணும்னு கேட்கிற அளவுக்கு ஆசை. நம்ம சொல்ல மாட்டோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் அவனை போல படிக்கணும். புமியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமைதன கருள்வாயே. சமரி எது அசுர் மால எது அசுர் மால தனியகில் வெட்டருள் போனே நமச்சிவய பொருளோனே ரஜதகிரி பெருமானே. கைலாயம். நமச்சிவய பொருளோனே. நமச்சிவயம் என்ற பொருளுக்கு அவன்தானா உதாரணம்? முருகப்பெருமான் உதாரணம். நமச்சிவய பொருளோனே. நமச்சிவாய அப்படின்னா முருகா அப்படின்னா நமச்சிவாய. முருகா, கந்தா, கடம்பா அப்படின்னு ஒரு தடவை சொன்னா அது நமச்சிவாயன்னு சொன்ன மாதிரியா? நமச்சிவயம். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இங்க வராரு. அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாம் பண்ணி இறைவனை அடைய வேண்டும் என்று. அனுபூதினா இறைவனை அடையக்கூடிய.
கடைசியில் இறைவனை அடைவதற்காக எப்படி அடைய வேண்டும் என்று ஒரு பாடலை சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியம். இதோட நம்ம நிறைவு பண்ணிடலாம் இந்த செய்திகளோட. ஒரு நாள் அருணகிரிநாதர் போறாரு, இது மாதிரி முருகப்பெருமான் நிற்கிறாரு. நம்மளை உள்ள விடுவாங்களா விட மாட்டாங்க, சிவாச்சாரியெல்லாம் விட மாட்டாங்க, வெளியே தான் நிப்பட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் கூப்பிட்டு வச்சு நம்ம மரியாதைலாம் பண்ணுவாங்க வெளியில. ஏன்னா அது ஒரு பழக்கம். இப்படியே நிற்பார் ஒரு ஓரமாக அருணகிரிநாதர். என்னப்பா ஏன் நிற்கிற, என்ன ஒரு மாதிரி டெல்லா இருக்க? சாமி உன்கிட்ட வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஏன் வந்துட்டு போயே, அதுக்கு என்ன? விடமாட்டுறாங்க, நீங்க கொஞ்சம் உள்ள விடணும் சொல்றாரு. இருநோய் மலத்தை சிவ ஒளியால் விரட்டி, இந்த செய்தியோட நிறைவு. இருநோய் மலத்தை சிவ ஒளியால் விரட்டி, முதல் விண்ணப்பம். இருநோய் மலம்னா இன்பம் துன்பம். நம்ம காவடி எடுத்துட்டு போறப்ப கூட இந்த காவடி வச்சிருக்காங்க. இந்த காவடி இவங்க பரதநாட்டியம் ஆடுறதுக்காக வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே காவடியில் என்ன இருக்கும்னா, இந்த பக்கம் ஒரு குவளை இருக்கும், இந்த பக்கம் ஒரு குவளை இருக்கும். அது ஒரு பக்கம் இன்ப குவளை, ஒரு பக்கம் துன்ப குவளை. ரெண்டையும் கொண்டு போய் யார்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு வர்றது? இறைவன்கிட்ட கொண்டு அப்பா நீயே வச்சுக்கோ, எனக்கு இன்பம் வேண்டாம் துன்பம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படி காவடியை செலுத்தி வருதல். இன்பத்தையும் துன்பத்தையும் யார்கிட்ட போய் செலுத்துறது? அதுபோல இருநோய் மலத்தை சிவ ஒளியால் விரட்டி. என்ன அருணகிரி, உனக்கு எப்ப திருவண்ணாமலையில நாக்குல எழுதணும் வேல் வச்சு, அது சிவ ஒளியால் தான் உனக்கு இருநோய் மலத்தை விரட்டின. சிவ ஒளி தான் உனக்கு கிடைச்சி போச்ச. சரிங்க சாமி, பொண்ணு ஓகே. இருநோய் மலத்தை சிவ ஒளியால் விரட்டி இனிதா என அழைத்து. நான் என்னைக்கு உன்னை கோபமா கூப்பிட்டுருக்கேன், இனிதா என்னை அழைத்துன்னு கேட்குறியே அன்னைக்கு. இல்ல நீங்க இன்னைக்கு கூப்பிடுங்களேன், நீ உடம்படுறாங்க கூப்பிடுங்களேன். சரி வா அப்படின்னு கூப்பிட்டாராம். கிட்ட ஓடிட்டாராம். ஓடி பாக்குறாராம். நீங்க கர்ப்பகிரகம்ல போனது இல்லைல்ல, வெளியில இருந்து பார்த்தே தான் பழக்கம். உள்ள போய் பார்த்த உடனே தெரியுதான் முருகனுடைய விஸ்வரூப காட்சி. போனவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியல. உள்ள போய் விஸ்வரூப காட்சி தெரியும். இருநோய் மலத்தை சிவ ஒளியால் விரட்டி இனிதா என அழைத்து உள்ள குட்டு குட்டுன்னு ஓடினாரா. மயில் மேல யார் உட்கார்ந்துட்டாங்க? முருகன் உட்கார்ந்துட்டாங்க. விஸ்வரூப காட்சி மிக பிரமாண்டமான. வெளியில இருந்து பார்க்கும்போது சின்னதா தெரிஞ்சதா, உள்ள போனா மிக பெருசா. இனிதா என அழைத்து உனது இணைதால் எனக்கு அழைத்து. என்னப்பா வந்துட்டேல, பார்த்துட்டேல, கிளம்பு. இல்ல வந்தது வந்துட்டேன், உங்க திருவடியை தூக்கி என் தலையில வச்சுட்டீங்கன்னா நான் அப்படியே ஆனந்தமா வாங்கிக்கிட்டு கிளம்பிடுவேன். மாணிக்க வாசகர் திருவடி தீட்சை முந்தி கொடுத்த மாதிரி நீங்கள் எனக்கு முந்தி கொடுங்க. இருநோய் மலத்தை சிவ ஒளியால் விரட்டி இனிதா என அழைத்து உனது இணைதால் எனக்கு அளித்து. மூணாச்சு. சரி, திருவடி தீட்சை அப்படியே தூக்கி ரெண்டு திருவடியை எங்க வச்சார? மயில் மேல உட்கார்ந்துக்கிட்டு கீழே நின்றுட்டு இருந்த அருணகிரி தலை மேல வச்சார. ரொம்ப அப்படியே இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து. அது மாதிரி ஆச்சா. அப்படியே ஆனந்தத்தில் இருந்தார். சரி அருணகிரி நீ போயிட்டு வா, இவ்வளோதெல்லாம் வந்துட்டேன் சாமி, இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம். என்னப்பா? இந்த மயிலை பார்க்கும்போதே ஆசையா இருக்கு, இந்த மயில் மேல ஏறணும்னு ஆசை. அப்படியா? சரி ஏறும். ஏறி பார்க்குறாரு, ஒன்றும் முடியலையா. கீழே குனிஞ்சு அப்படியே தூக்குறாரு. தூக்கும்போது திருவடி படுதான். பட்டு தூக்கி முன்னாடி வச்சுக்கிறாங்களா. எப்பயும் குதிரையில் ஏற்றுறவங்க முன்னாடி தான் வச்சுக்குவாங்க, யானையில் ஏற்றுறவங்க முன்னாடி மாதிரி மயில் ஏற்றி முன்னாடி வச்சுக்கிட்டாரா. இப்போ முருகன் பின்னாடி போயிட்டாரு. அருணகிரிநாதர் உனது இணைதால் அழித்து உனது மயில் மேல் இருத்தி உட்கார வச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. முருகன்ட்ட என்ன இருக்கும்? மயில்
சாரி வேல். கையில் என்ன வச்சிருக்காரா? வேல். வேலுலாம் தடக்கை வேந்தனன் சேர்ந்தன் என்னும் மெல்லி எலிவல். கையில் என்ன வச்சிருக்காரா? வேல் வச்சிருக்காரா. இதையே பார்க்குறாரா? என்ன வேலையே பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த வேலை கொஞ்ச நேரம் இப்படி கொடுத்தீங்கன்னா நான் வச்சுக்கிறேன். பொலிதிகள் அயில்வேல் என கழித்து இப்படி அப்படின்னாரா. அப்படி கொடுத்தார, அப்படி வச்சுக்கிட்டாரா. சரி வச்சுக்கிட்டியா, கீழே இறங்கி போ அப்படின்னாரா. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனி ஒரே ஒரு ஆச்சு. என்ன அப்படி ஒரு ட்ரிப் அடித்தா நல்லா இருக்கும். மயில் மேலே வச்சுக்கிட்டு அப்படியா மயிலை கிளப்புனாராம். அப்படியே அண்ட சராசரங்களாம் தெரியுதான். 7 கடல் தெரியுதா, 7 மலை தெரியுதா, எல்லாமே தெரியுதா. போய்கிட்டே இருக்கிறாராம். தேவாதி தேவர்கள் எல்லாம் மேலிருந்து பார்க்குறாங்களாம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாவற்றிலும் அம்மையப்ப தெரிகிற காட்சியை பார்த்து கொண்டே கிடக்கிறாங்களா. தேவர்கள் சொல்றாங்களா, இவ்வளவு மயில் மேல அற்புதமா போய்கிட்டு இருக்காரு முருகப்பெருமான். அம்மையப்பரை சுற்றி வர்றாரு. வேலோட முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு தெரியுது. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு தெரியலையே. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு தெரியல. அப்ப இதுல ஒண்ணு தெரிகிறது. அடியவர்கள் முன் சிவபெருமான் இருக்கிறார் முருகப்பெருமான். அடியவர்கள் வேறு, சிவபெருமான் வேறு அல்ல. அதனால சூரியனை தாங்கிக் கொள்ளலாம். சூரியன் பட்ட இடத்தை தாங்க முடியாது. கோயில்ல 12 மணிக்கு நடக்க முடியாது, கொதிக்கு. அதனால அடியவர்கள் வேறு அல்ல, சிவபெருமான் வேறு அல்ல, முருகப்பெருமான் வேறு அல்ல, அடியவர்களுக்குள்ளேயே இருக்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட சிவமாக்கி இணையாண்ட, முருகனாக்கி இணையாண்ட அந்த அருணகிரியுடைய திருப்புகளையும் கந்தர் அலங்காரத்தையும் இறைவனை அடையக்கூடிய வழியாகிய கந்தர் அனுமதியையும் நாம் இடைவிடாது தேவார திருவாசகம் எல்லாம் படித்து இந்த ஜென்மத்திலே எமபயம் இல்லாமல் வாழும் வரை இன்பத்தில் வாழ்ந்து வாழ்வின் நிறைவில் பெருவாழ்வாகிய முத்தனா மாரண பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே என்று கூறி இந்த பெருவாழ்வு என்ற தலைப்பில் பேச அழைத்த அற்புதமான இந்த கோயிலுடைய ஆலயத்துடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அத்துணை தலைவர் பெருமக்களுக்கும் இங்கே எழுந்தருளிருக்கின்ற அத்துணை அடியார்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி இந்த வாய்ப்பை அளித்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். என்னாருடைய சிவனே போற்றி. தாவாய் கடகத்திரடே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.